விஜய் கோயம்புத்தூருக்கு சென்ற அடுத்த நாளே விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் சிறப்பு நலத்திட்டங்களோட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கட்சி நிர்வாகிகளால் மிக பலமாக ஓரளவு கூட்டம் காணப்பட்டு ரோட் ஷோ நடத்தினார். அவர் நேராக போயிட்டு எதுக்காக சென்றாரோ அதுக்காக டைரெக்டாக முடிச்சுட்டு வந்திருக்கலாம். விஜய் அவர்கள் நடத்தின ரோட் ஷோ மாதிரியே நான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது செய்யப்பட்டதா, இல்லை ஏற்கனவே அந்த மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டதா? இதெல்லாம் எப்படி இயல்பாக நான் அடுத்து சொல்லக்கூடிய சம்பவத்தை கேட்டீர்கள் என்றால் ஏற்பாடு செய்யப்பட்டதா இயல்பாக நடந்ததான்றது தெரியும் உங்களுக்கு. விஜய் நேற்று இந்த முதல் நாளே ரோட் ஷோ ஏர்போர்ட்டு அது ரோட் ஷோவாக அவங்க ஏற்பாடு பண்ணாங்கன்றது கூட எனக்கு தெரியல. ஏர்போர்ட்லேருந்து அவர் கொஞ்சம் திறந்த வெளி இதில் போனாலும் வழி நெடுக கூட்டங்கள் சேர்ந்து விட்டன, பார்த்து விட்டார்கள். நானும் தான் பெரிய ஸ்டாரு, நீ வெறும் ஸ்டாரு, நான் துணை முதலமைச்சர், நானும் பண்ணுறேன்ப்பா ரோட் ஷோன்னு இருக்கிற காலேஜ் பசங்க எல்லாரையும் கூட்டின்னு வந்துட்டு நிற்க வைங்கன்னு பண்ணிட்டாங்க. அண்டு விஜயோட ரோட் ஷோ அண்டு விஜயோட அந்த பிரம்மாண்டமான தாக்கம், அது ஓட்டம் மாறுமான்றதுலாம் நம்ம விரிவாக பேசிட்டோம். பட் அது பெரிய தாக்கம், அந்த இம்பேக்ட், லைவ் கவரேஜ் எல்லா சேனலும், ரைட்டா?